மார்னிங் மார்னிங் மேடம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே நம்ம ஏஞ்சி மணி இப்போ 10 ஸோ நம்ம காலையிலே ஒரு ஃபோர்ட் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணோம், யூபர் புக் பண்ணோம். இன்றைக்கி நம்ம காடியை புக் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம கார்ட் போட்டிருக்கோம். கார்ட் போட்டால் ஆட்டோ புக் பண்ண முடியாதான். நம்மகிட்ட கேஷ் வந்து சின்ன காசு இல்லை. இங்கே யாரும் சின்ன காசு கொடுக்க மாட்டாங்க. அதனால சரி கார்ட்டே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கார்ட் போட்டுட்டோம். கார்ட்டில் காசு விட்டுருச்சு. நம்ம காடியும் வந்துருச்சு. இப்போ நம்ம காடி தான் இருக்கும். இந்த ஃபோர்ட்டுக்கு போகிற வழிலாம் பாருங்களேன் எப்படி இருக்குது. கல்லுக்கெல்லாம் கிட்ட வந்துட்டோம். ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு நடக்கணும்னு தெரியல. ஏன்னா அது மேலே இருக்கு. நம்ம நிறைய ஃபோர்ட் போய் விசிட் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனால் என்ன பண்ண முடியல. ஏன்னா ஒன்று அவங்க டைமிங்க்கு நம்ம கரெக்டாக இல்லை. அவங்க ஆஃப் டே வச்சிடறாங்க அப்பப்போ கரெக்டாக நம்ம போகிற டைமில். இல்லைன்னா நம்மளுக்கு டைமே கிடைக்கல. ஆனால் இது இன்னைக்கு டைமிங் எல்லாமே கரெக்டாக இருக்கு. போய் பார்ப்போம் மேலே. இதுவும் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஹோட்டலில் கேட்டோம் திறந்துருக்குமானே. திறந்துருக்குன்னு தான் சொன்னாங்க. பார்க்கணும். இப்படி இருக்கு பாருங்க. எங்க இறக்கி வர போறேன்னு தெரியல. இவ்வளோ தூரத்துக்கா? ரொம்ப சாமி நடந்து தான் போன பொழுது கூட எல்லாம் காடி அப்படி ஏற்றிட்டு போகும் போல. நீ நடந்து சொந்தமான கூட போகலாம். இல்லை ஏதோ அப்படின்னா நான் ஏற்றிட்டு போகணும்னா அதுக்கு ஒரு காசு. ஆமா அதுதான் வந்தது. எவ்வளோ காசு நமக்கு கொடுக்குவாங்கன்னு தெரியல. ஏமாத்தினாலே பிடிக்க மாட்டேங்குது. இல்லை ஜீப்பில் கூட போகலாம் போல. இதோ இங்கே ஜீப்பும் இருக்கு. இங்கே பாரு கேமல். ஐயோ அங்கே பார்க்க வேண்டிய கேமல் இங்கே பார்த்துட்டு. கேட்டு மழை చూసుకోవచ్చా இந்த இடம் இப்படிதான் இருக்கு பாருங்க. எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்கு. கண்ணுல ஏதோ பூந்துருச்சு கைஸ். ஐயோ கண்ணுல ஏதோ பூந்துருச்சு. பட்டுன்னு வந்து அடிச்சிருச்சு. என்ன மிருகம்னு தெரியல. பீட்ஸ் பாரு பாரு பாரு. देख लीजिए मैम, गाइड तो थैंक यू पड़ेगी। गाइड की ज़्यादा चार्ज नहीं है। आप लोगों का टोल रेट होता है। टोल रेट दे देना मैम। क्वालिटी वाले ग्लास में होगा। अरे नहीं यार आ जा करना पड़ेगा। मैडम वाली काटी बहनों
ಮೇಡಮ್ ಹಿಂಗೆ ಪಾರ್ಕ್ ಇರ್ಬೋದು 2.2 ಮೆಟರ್ ಒಳಿಗಾಟಿ ಇಲ್ಲ ಆಮೇಲೆ ಏನು ಪಾರ್ಟಿ ಇದೆ actually without getting parts it's a very complicated palace example watch up behind you don't know what is there stand not money in the palace will be left during the complete process I will take last picture of it. If you take guide it's a good decision after we come back by jeep it's a free of facility I am saying 400 rupees charge walk and after we come back by jeep ஏடா அப்போ இவங்கெல்லாம் தவறான முடிவு தான் எடுத்தாங்க. நான் எடுத்துட்டு போறேன் இன்னைக்கு ஒரு தடவை வச்சு எடுக்க விடுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் டார்ச்சர் பண்ணியே கஷ்டப்படுத்திருக்கீங்க. யானை ரைட்ஸ் கூட போகலாம். இப்போ நம்ம அதை தான் தேடி போய்கிட்டு இருக்கோம். இல்லை நம்ம நடந்து கூட போகலாம். உடனே யானை ரைட்ஸ் போகலான்னு நினைக்கிறோம். ஆனால் அது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு தெரில. கீழே போகணும் போல கீழே போயிட்டா அப்படின்னு நீ யானை இப்போ கீழே இருந்து வந்துச்சு அப்போ கீழே தானே போகணும். நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே வரலாம். How to take this ride? Down, inside. Down. Yes. Okay, thank you. Elephant Ganesh, 3 for 50. No, not now. 50. Maybe like to come back. Mine is Siva. Yeah. First to take elephant. Yeah. sir नहीं गणेश Hala. Go up here. 1500 for both. Elephant charge. Where to go? Come here. I drop it down. No, it's okay. I can. No, I am not going. I am selling for this. Yeah. 3 for 50. Ganesh, But I elephant, don't want Buddha. now. Not now. Come back maybe later. Yeah, maybe later. Okay, mine is Siva. Madam, Okay. bye. Siva. Okay. Thank I you. wait for here, okay? Okay. Both for 1500 rupees. Down, go up there. Down. 15. 1500. மெச்சிரு போது பயமா இருக்கு. எவ்வளவு பிடிச்சி அதான் உன் வாழ்க்கை கடைசி தான். அங்க மேல எங்கேயோ போணுமே. How to take this one? yes How to take? very good elephant sir you from இதோ அங்க காசு காட்டு அங்க ரிசீட் போடுறாங்க பாரு. you from Ganesh elephant. Ganesh elephant. This way. Your shoes is open. How to go? Come here, madam. Hello. Okay, போறோம். Okay. Guys, இது வந்து 1500 ரூபீஸா 2 பேத்திக்கு. சோ நம்ம இத போறோம். அழகா இருக்கு கியூட்டா. காசு கட்டணும். அவனுக்கு கொடுக்கணும் காசு நினைக்கிறேன். ரெண்டு பேத்திக்கு சொல்லுங்க. பத்துமாமா நமக்கு
आपको भी एक है सर? हाँ एक बिल बना देंगे। கைஸ் நம்ம இப்போ யானை மேலே தான் बैठना தேங்க்யூ ப்ரோ. கைஸ் இப்போ நம்ம யானை மேலே தான் இருக்கு. தேங்க்யூ. நோ நாட் நவ். 50 அம்மா நீயும் ஃப்ரண்ட்டுக்கு தான் வரணுமா, மின்னுக்கு வரணுமா? நோ கைஸ் இப்போ இப்போ நம்ம வந்து எங்க இருக்கோம்னா யானை மேல இருக்கு. யானை சவாரி போய்க்கிருக்கு. வா ஜாலியா இருக்கு. அப்படி இப்படின்னு நம்ம இன்னைக்கு ஏமாறாமலே வந்து யானை சவாரி போயிட்டோம். அப்பா இந்த டிக்கெட் பத்திரமா வச்சுக்கணும். ஃபோன் இருக்கு. எப்போ கொஞ்சம் இருங்க. எம்மா யா தேங்க்யூ. இவர் தான் யானை ஓட்டுறாரு. இதுல போறது இடுப்பலி எடுத்துருப்பா சாமி. நான் அங்க ஒரு யானை வந்துக்கிட்டு பாருங்க. கோசமா இப்படிதான் எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க மேல. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. Look, 50 தேங்க்யூ. தேங்க்யூ. Elephant Ganesh Buddha. Don't buy for this. தேங்க்யூ. தேங்க்யூ Only maybe like chair. Come back, maybe like chair. தேங்க்யூ. So you want 20 rupees for this? 20. Price 50 for one. Just have a look, looking much. If you like, if you buy, don't like, don't buy. Okay, buy maybe like chair. Excuse me, come back. Yes, maybe later. Sorry, do you think I must tell you? Yes. இப்போ நம்ம அந்த ஃபால்ட் மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம சொந்தமாலே நடந்து போயிடணும். பட் ஆனால் இதுவும் ஒரு ஃபன்னாக தானே இருக்கே. அதனால நம்ம இவங்க கூட போகிறோம். அங்கே பாருங்களேன், அங்கேயும் ஏதோ இருக்கு. அம்மா அதெல்லாம் ஏறணும்னா செத்துருவேன். ஆனால் அதெல்லாம் முடியாது போல், ஏற முடியாது போல். இந்த இடம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கு. பா இன்னைக்காச்சும் ஒரு ஃபோட்டோ பார்க்க முடிஞ்சு. வா இது எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க. இவங்க கேலு கியூட் கேலு. ஒரு என்ட்ரன்ஸ்ல போடுறோம். இந்த மொதல் என்ட்ரன்ஸ் போல். இவங்க யானைலாம் ரொம்ப அழகா சுத்தமா வச்சிருக்காங்க. இந்த கதவெல்லாம் பாருங்க, பழைய காலத்து கதவு. எப்போ இதோ நம்ம இங்கே தான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா, அப்படியே நம்மளை கைட் வேணுமா, கைட் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டே வந்தாங்க. நம்ம அதெல்லாம் அப்படியே தாண்டி 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 இங்கே வந்தோம். இங்கே வந்தோடனே மேலே எலிஃபண்ட் ரைட் போயிட்டுச்சா, எங்கே போகணுன்னு தெரிலன்னு சொல்லி. ஸோ அப்படியே போயிட்டு அங்கே போகணுன்னு யாரோ சொன்னாங்க. அவங்க பேச்சு கேட்டு நம்மளும் போனோம். அங்கே போனோன்னே எலிஃபண்ட் ரைட் ஏறிட்டு. Excuse me, elephant, madam. Excuse me. Hello. Like pens. Hello, elephant you like? Pens. ஒரு ஆளுக்கு வேணா சொல்லாமா, எத்தனை பேருக்கு வேணா சொல்லிட்டே இருக்கு. இது வந்துருச்சு ஃபோர்ட்டு. ஐயோ வளைஞ்சு வளைஞ்சு எங்கே போச்சு சாமி. ஐயோ தண்ணி தெளிக்குது. சீ என்ன பண்ணிச்சு இப்ப அது. நானும் ரொம்ப பெருசா இருக்கு கிட்டியா பார்க்கும்போது. பாத்தீங்களா பின்னாடி ஃபோர்ட் தெரியுதா?
வந்து யானை சவாரி. கொஞ்சம் கட்டி எவ்வளோ எப்படி அது கொஞ்சம் கொடு அந்த ஃபோனை எந்த இது வச்சுருக்குது. இந்தா அது ஒரு வாழை பீரியட் படாக்ஸ் வேணா காட்டு. படாக்ஸ் தரலையா? அது கீழேருந்து இங்கே வந்துச்சு இருக்கு. என்ன தண்ணி அது? வாயிலேருந்து வர்ற தண்ணி, சளி தண்ணி. சளியா? யானைக்கு சளி. கோயில் இருக்கு. எப்படி போறோம் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய கதவு இருக்குன்னு நினைக்கிறேன். அது பின்னாதடா அதான் தண்ணி வருமா? எவ்வளோ யானை பாருங்க. இது பாருங்க, இது இன்னொரு கதவு. இதான் மெயின் என்ட்ரன்ஸ். வந்துட்டோம் மெயின் என்ட்ரன்ஸ். இப்போ இதுக்குள்ள காசு கட்டி புல்லு போடணும். ஆமா. ஸோ நம்ம இன்னைக்கு பேலஸ்க்கு யானை சஃபாரியில வந்து சேர்ந்துருக்கோம். ஆம்பர் பேலஸ். இதான் அந்த பேலஸ். எப்போ ஓஹோ, ராஜா பாரு எவ்வளவு பெரிய வீடு கட்டி வாழ்ந்துருக்காரு. ஆமா. நம்ம இறந்து போறோம். ஐயோ, இங்க ஏதாச்சும் தண்ணி கிண்ணி விற்பாங்களா? நீயா ஏறி வந்த? யானை தானே ஏறி வந்துச்சு. என் இடுப்பு வலிக்கு. நீ தண்ணி கேக்குற? எப்போ நல்ல வேலை நாங்க உட்காந்து சாமி. பாதி வருது எனக்கு. எல்லாம் லைன் கட்டி ரொம்ப டீசெண்டா நடந்து போறது பத்தியா? பராத்தூர் பண்ணது இருக்கு. யானைக்கு கூட டிசிப்ளின் இருக்கு. இப்படிதான் செய்யணும், இப்படிதான் லைன் கட்டி நிக்கணும், அங்க போய் இறக்கணும், எந்த தப்பு பண்ணக்கூடாது, கூட்டா இருக்கணும். அது என்ன தெரியுதா? யானை போட்ட புல்கை. ஆமா, பார்த்து போ யானை. ஸோ இப்போ அங்கே மேலே போக முடியாதா? இங்கே மட்டும் தான். இந்தாங்க. எஸ், காசு கொடுக்கணுமா? காசு கொடுத்தாச்சு. சும்மா டிப்பு கொடு, டிப்பு கொடுன்னு.
அதான் மிரட்டி கேட்குற இப்படி என்னன்னு தெரியுமா? எங்க போய் டிக்கெட் வாங்கணும்னு தெரியலையே. அப்படிதான் யானை நம்மளை கூட்டிட்டு வந்துச்சு. அப்படியே போய் அங்க வந்து அங்க டிக்கெட் வாங்கிட்டு இப்படியே உள்ளுக்கு வந்துட்டோம். ஓ இங்க நிக்கிறோம். அவங்க காலத்துல பாரு கோயில் அவங்களே கட்டிக்கிட்டாங்க, எல்லாமே அவங்களே வச்சுக்குவாங்க போல உள்ளியே. இதெல்லாம் கூட அவங்களுக்கு சொந்தமானதுதான் போல. அந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோ, கேட்பான். இதுதான் அந்த பேலஸ், ஆம்பர் பேலஸ். ¿Lo dice el pueblito de Amber? Es que era un feudo, ¿sí? Entonces era para ti un club. ஒகேஷன், ஸ்பெஷல் ஒகேஷன்லாம் இங்க தான் கொண்டாடுவாங்க. இதோ இந்த இடத்துல சின்னதா தான் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்களேன். ஐயோ, என்னோட சோனி கேமரா எடுத்து வந்து போட்டோ வளைச்சு வளைச்சு பிடிச்சிருக்கலாம். யார் எடுத்துட்டு வர மாட்டேற? இது இன்னொரு இடம். இது ஏதோ வந்து இதான் உங்களோட பாத்ரூம். சுடு தண்ணி பச்சை தண்ணி, இது ஏதோ சந்திரமுகி கதவு சாத்தி வச்சிருக்காங்க. ஸ்விம்மிங் மாதிரி நேராக குளிப்பாங்களா? இது தண்ணி ஸ்டால் பண்ணி வைக்கிற இடம். இந்த இடம் இதெல்லாம் குளிக்கிறாங்க. இது இந்த சைடு வியூவா? அப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு வியூ இருக்கு. இப்படி இந்த பார்க்கலாம். இது இந்த சைடு. இது இந்த சைடு. ஓ, இங்கே ஒரு சைடு. எல்லா ஏங்கிளையும் உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட்டாக ஒரு ஏங்கிள் இது. நான் எல்லா ஏங்கிளும் போய் காட்டுறேன். இது இன்னொரு ஏங்கிள் கைஸ். இப்படி இருக்கு. இதை அவங்க ட்ரோன் ஷாட்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். வானத்துலேருந்து சினிமாட்டிக். கைஸ் இங்கே பாருங்களேன், தண்ணி கார்டன் மாரி செஞ்சுருக்காங்க. சத்தத்தை கேட்டுக்கிட்டு இப்படியே வாழ்ந்துருக்காங்க போல. நல்லா இருந்திருக்கும் போல.
மேல இருந்து பார்த்தோம்ல இது என்ன வீடோ शीशों के बचाव के लिए Guys, இந்த இடம் பாருங்களேன் மேல எப்பா எப்படி செஞ்சுட்டு இருக்காங்க ஏதோ மினுக்குது அப்படி கிட கிட கிடக்கு நான் ஒரு போட்டோ எடுத்தேன் ப்ளீஸ்மா air marshal, right? In India, we have a selected air marshal. He's one of them. இந்த இடத்த பாருங்க நான் எடுக்கிறப்ப சினிமாட்டிக் இந்த பேக்கை என்ன மாட்டிச்சிட்டாங்க நம்ம இப்ப எங்க இருக்கோம் பேலஸ்ல இருக்கோம் டாய்லெட்டா சரி போய் பார்ப்போம் இது வந்து அவங்களோட டாய்லெட்டா இது என்னவோ தெரியல ஐயோ இது ரொம்ப இருட்டா இருக்கு டாய்லெட்க்கு இவ்வளவு தூரம் நடந்து போகணும் ஓகே நான் பயந்தே சாணம் எனக்கு ஏதோ கொலகார பார்க்கலையே இது டாய்லெட்னு சொன்னேன் மாமா இங்க நில்லுமா செம்மையா போட்டோ பிடிக்கலாம் இங்க நில்லு இது நான் முதல்ல ஒரு கிளவி பிடிச்சி பார்த்தேன் ஆனா அந்த இடத்துல ரொம்ப கச்சா பச்சா இருந்தாங்க போங்க நில்லு டாய்லெட் போலாமே நான் ஒரே இது தண்ணி எப்படி ஞாபகம் வச்சுக்கோ எது யாரு இங்கேருந்து பார்த்தா இப்படி தெரியும் இந்த ரூமுக்கு வேண்டிய பெல்கனியா गाड़ी ऊपर ले आएगा ना வா இது ரொம்ப பெரிய ஃபார்ட் கைஸ் அது ஏதோ இந்த படியிலேருந்து இறங்கி வந்துச்சு ஓ அங்கே ஒரு படி இருந்துச்சு இல்லையா எப்பா இந்த மாளிகை ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது என்னமோ ரூம் போல கைஸ் அதுவும் உடச்சு கிடக்குது வா இந்தமாரி ஒரு வீடு கட்டினா நான் ஒரு 2 நாள் கழிச்சு தான் சேர்வை திருப்பி யாரும் ஏன்னா டயர்டாகி அங்கேயே தூங்கிடுவேன் ஓ அங்கேருந்து பார்த்தா அந்த வியூ தெரியும் இப்போ புரியுது பாருங்க இப்படி போனா இப்படி ஒன்று மேலே எப்படி இருக்கு பாருங்க வளைஞ்சு வளைஞ்சு போகணும் நிறைய இடத்துக்கு நீ போலியா எங்க பேய் டாய்லெட் இருக்கா இன்னைக்கு சும்மா போய் பார்ப்போம் வா
துளசி செடியா பாருங்க. துளசி செடி. ஒரு half an hour அங்கே நம்படி எங்கே சுற்றணும் யார நல்லதான். இஷ்டத்துக்கு பூந்து போய்க்கிட்டா. அப்படி ஒரு சந்தம் இருக்கு அதில் போகுது. நம்ம தான் போகணும். சிவா போ. ஏன் அங்கே பாரு மாடு பொம்மை செஞ்சு வச்சிருக்கோம். ஐயோ இப்படியும் போகலாம் போல. ஓ இது என்னது மீட்டிங் ரூபா ரெஸ்டாரண்டா? சாமி சரி. திருப்பி இப்போ எங்கே சுட்டுற போகுது. இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே கைஸ். நம்ம மலேசியாவில் இந்த நம்ம வீட்டுக்கு சாவி இப்படி போட்டோன்னா ஜோக்காக இருக்கும்ல. நான் புது வீடு கட்டினா இந்த மாதிரி சாவி செம்ம வீட்டும் இருக்கு. வீட்டுக்கு பூட்டு போட்டோன்னா அம்மா நம்ம வீடு கட்டினா இப்படி தான் பூட்டு போட்டோம். இப்போ தான் இருக்கு அந்த ஐடியாவும் வந்துருக்கு. இங்கே பார்த்தோம். ஆ நாங்கள் காலையிலே சாப்பிடலையா? எப்பயும் செய்கிற தப்பு தான். ஏன்னா நாங்கள் காலையில் ஏஞ்சோன்னே ஓட ஆரம்பிச்சிடுவோம். சாப்பிடலையா அதனால டயர்டாயிடுச்சு. எப்பமா ஒரு சாப்பிடாமலே வெயிட் விட்டேனா? ஐயோ திருப்பி மனுஷன் போதோன்ற வெளியே விடுன்ற வந்துருச்சு வெளியே. அதான் நினைக்கிறேன். கொச்ச 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 நாடு கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபோர்ட்டை சுற்றி பார்த்தாச்சு. ஏமா செம்ம பெருசு, சரியான பெருசு. கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது ஃபுல்லாக. ஆமாம், ஏதோ எங்கனால முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி சுற்றி பார்த்துட்டு இப்போது ஏதோ ஒரு கிணறு பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டோன்னா இன்னைக்குள்ளே மிஷின் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். போய் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் வேலையை பார்க்கணும். சாரி, எங்ககிட்ட இருந்து வீடியோஸ் எல்லாம் ரொம்ப லேட்டாக தான் வரோம். ஏன்னா நாங்களே தான் எல்லாத்தையும் செய்யணும். அதனால ஆகிருக்கு, பயமா இருக்கு. இப்படியே எல்லாம் நடந்து போகிறாங்க. இது யானை வர வழியா சார்? யானை முடிச்சிருச்சு பண்ணுறது. பட் பறக்குது. இதான் அந்த ஃபார்ட் நான் சுற்றி பார்த்தது. அப்படியே யானை வந்த பாதையில் அப்படியே நம்ம போகிறோம். யானை வந்து இங்கே 12 மணியோட க்ளோஸா. ஸோ இப்போ வந்து மனுஷன் சொந்தமாக இறங்கி போகணும். யானை விடுறது மட்டும்தான், இறங்குறது நம்ம வேலை. ஸோ இப்போ நான் இறங்கிக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குங்க இப்போ? எவ்வளோ பெரிய இடம் இந்தம்மா. இறங்கிறதுக்கே 1/2 மணி நேரம் எடுக்கணும் பார்த்துக்கோயே. யார் சொன்னா? நீ ஓடு. நீ ஓடு. இதில் நடக்கவே கஷ்டம், இதில் ஓடினா உருண்டிட்டு தான் போகணும். ஆனால் 12 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா யானை கூட இருக்காது. சொந்தமாக தான் நடந்து மேலே வரைக்கும் போகணும். டிக்கெட் இன்னும் நம்மளோட டிக்கெட்.
ஃபாரினர்ஸ்க்கு வந்து 500 போட்டுருந்துச்சு. நம்ம மூஞ்சி பார்க்கறதுக்கு லோக்கலாக இருக்கனால அவங்க நம்மளுக்கு லோக்கல் டிக்கெட்டே போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ நம்மளும் அப்படியே வாங்கிக்கிறோம். இப்போ நம்ம எவ்வளோ கட்டணும்னா 204 ருபீஸ் கட்டணும் 2 பேத்துக்கு. ஆனால் செம்ம பெருசுங்க. நாங்கள் கூட கொஞ்சமாக தான் சுற்றி பார்த்தோம். இன்னும் உள்ளுக்கெல்லாம் போகணும். இதில் வேற அத்தனை ஃபோட்டோக்கு போகணுமா. அம்மா ஒரு பாட்டுக்கே. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த காலத்தில் இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்கன்னு நினைக்கும் போது சூப்பராக இருக்கு. முடிஞ்சால் நம்மளும் இந்தமாரி ஒரு வீடு கட்டுவோம். இது வீடு இல்லம்மா, இது மாளிகை. மாளிகை இந்த மாதிரி மாளிகை கட்டுவோம். இப்ப யாரும் கட்டுறது இல்லை தானே. நம்ம கட்டுவோம். எல்லாருமே இங்கே தனியாக தான் சுற்றுறாங்க ஃபாரினர்ஸ். ஸோ கீழே வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னே கைடுன்னு அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை நம்ம எடுக்காமல் நம்ம தனியாக கூட போய் சுற்றலாம். எடுக்கணும்னா எடுக்கலாம். அது வந்து இப்போ உங்களுக்கு ஹிஸ்ட்ரிலாம் கேட்கணும், தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நம்ம சும்மா சுற்றி பார்க்க தான் வரோம், நம்மளுக்கு இந்த ஹிஸ்ட்ரி சைட்லாம் அவ்வளோ கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சுன்னா அப்போ நான் எடுத்துக்கல. ஆனால் உங்களுக்கு வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டா நல்லது தான். ஆனால் விலையை பார்த்து கரெக்டாக எடுங்க. முதையே ப்ரைஸ் பேசிக்கோங்க. இல்லைன்னா அதோ அன்றைக்கி நாங்கள் தாஜ்மஹால் ஏமாந்தோம்ல அந்த மாதிரி தான் ஏமாறணும். ஏன்னா அப்புறமேல உனக்கு பிடிச்சா எவ்வளோ வேணால் கொடு அப்படின்னு சொன்னவங்க அப்புறமேல உங்களுக்கு டிமாண்ட் பண்ணி காசு கேட்பாங்க. அது கொஞ்சம் காசு கேட்க மாட்டாங்க, அவ்வளோ காசு கேட்பாங்க. இதுக்கே எப்படி ராஜஸ்தான் வந்து தான் ஒரு ஃபோட்டோ பார்க்கணுன்னு ஒன்று தெரிஞ்சிருக்கு. Is it worth it to go? Yes, of course. எப்போ நல்ல வேலை பெரிய சந்துக்கெல்லாம் நாகூர்ல இங்கே பேய் பிடிக்குமா. சின்ன சந்தாக தான் இருக்கும் தெரியுமா அதெல்லாம். நாங்களும் நிறைய சந்துக்குள்ள வந்தோம். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அங்கே தான் நான் ஃபோட்டோ எடுப்பேன்னு சொல்லி வீக்கடாக செஞ்சிச்சு. ஏதாச்சும் ஒரு பேய் வந்து அங்கேருந்து தள்ளி விட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம சொன்னோம் தானே அம்மா இது டே டைமில் வந்து பார்க்கறதுனால நீ பார்த்துக்கிட்டு இருக்க யோசிக்காம. ஆனால் இதே இடத்த நீ நைட்டில் இருந்தாலும் நீ செத்துருவ அந்த என்வாயர்மெண்ட்டில். இப்போ வந்துட்டோம் நம்ம. இதோ அங்கே முன்னுக்கு போனோம்னா சரியாயிடும். ஐயோ இதை நான் நடு ரோட்டில் படுத்துக்கிட்டு வா இப்படி போனேன் பாருங்களேன். இது இருக்கனால இப்போ நான் இப்போ திருப்பியும் வந்த வழியில போய் அப்படி சுற்றணும். அப்படியே எவ்வளோ தான் கால் வலிக்க சுற்றுருக்கோம். ஒருத்தன் நம்ம கைடு வேணும்னு கேட்டாங்க. நம்ம வேணான்னு சொல்லிட்டோம். அவன் என்ன தெரியுமா சொன்னான், நீ ரொம்ப தப்பான முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையிலேயே அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்தான். நாங்களும் ஓ அப்படியா சரி பரவாயில்ல, எந்த முடிவாக இருந்தாலும் நானே எடுத்துக்கிறேன் செல்ஃப்கின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் ரொம்ப சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் சீக்கிரமாக வந்துட்டேன். இங்கே பாருங்க இன்னொரு டாக் படுத்துக்கிட்டேன். வந்துட்டோம் காய்ஸ், வெளியே வந்துட்டோம். இப்போ காடி எடுக்கணும், எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அப்படி இப்படின்னு முடிச்சாச்சு இந்த ஆம்பர் பேலஸை. ஸோ இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். இதுதான் அந்த கிணறு நம்ம தேடி வந்தது. ரொம்ப தண்ணி இருக்குது பாருங்க, செம்ம ஆழமாக இருக்கும் போல். ஃபிஷ் எல்லாம் இருக்குது, பெரிய பெரிய ஃபிஷ் இப்படி இருக்குது பாருங்க. This view राजा बाबू இந்த சைட் விக்ரம் அங்கெல்லாம் போதும், நாங்கெல்லாம் வருவோம்.
கீழேயும் படி இன்னும் போகுது. ஆமாம், என்ன அர்த்தம்னா அது இன்னும் ஆழம்னு அர்த்தம். செம்ம அழகாக இருக்குது. இந்த கிணறா? என்னது இது? கிணறு தான். கிணறு. தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற இடம் அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம். நான் பிடிக்கிட்டேன். பார்த்துது தான். டெம்பிள் இந்த இடத்த மணிக்கே இருக்கு. பிஹாரிஜி டெம்பிள். நம்ம இப்போ யூபர் புக் பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு. அதுக்குள்ளே அவன் வர்றதுக்குள்ளே இதையும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். டெம்பிள் இங்கே அந்த கிணறு பார்க்கலாம். நல்லா இருக்கு இந்த வில்லேஜ் பார்க்குறதுக்கு. கைஸ் இப்போ எல்லாத்தையும் சுற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து நேராக ஹோட்டலுக்கு தான் போகிறோம். இதோட முடிஞ்சிச்சு இன்னைக்குள்ள டே. ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் வேலை செய்யணும். என்ன காலி எடுக்க மாட்டேன்னு தெரில. கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஷாப்பிங் பார்ட் 2 அதுதான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம போய் ஷாப் பண்ண போகிறோம் இன்னமும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து இன்னும் சட்டை வாங்கலை. அதனால போயிட்டு அவங்களுக்கும் சேர்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வரப்போகிறோம். வாங்க ஷாப்பிங் பார்ட் 2 பார்க்கலாம். திருப்பி அதே ரோட்டுக்கு வந்தாச்சு. இப்போ போய் ஷாப்பிங் பண்ணுவோம். நம்ம ஜெய்ப்பூருக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு இடம் மட்டும் தான் இருக்கு. அது நாளைக்கு போய் பார்க்கலாம். இங்கேருந்து கிளம்பாத மணிக்கு. ஜெய்ப்பூர் தான் இந்தியாவில் நம்மளோட லாஸ்ட் டெஸ்டினேஷன். இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தான் இருக்கு நம்ம இந்தியாவில் இருக்க முடியும். நம்ம விசா முடிய போகுது. ஐயோ கேஸ் இங்கே பாரு கேமல் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து இன்னொரு ரோலுக்கு போகிறோம். எங்கள் ஆன்ட்டி எல்லாம் தாண்ட போகிறாங்க. அவங்க கூட நின்றுப்போம். ஒரு சின்ன வேகமாக திருப்பி அவனே இடிச்சிருந்தோம். இங்கே பாருங்க மாலெல்லாம் கட்டுறாங்க. நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அதெல்லாம் ரோஸ் எல்லாம் இருக்கு. ये कैसे नहीं मानता ये सबकी बात मानता, तेरी नहीं मानता, ये सबकी बात मानता. இதெல்லாம் பூஷம். ஆமா கண்ணு பார்க்காம நடந்தா எங்காச்சும் விழு வேண்டிதான். ஸ்ட்ராபெரி விற்கிறாங்க. $200 அப்படி சொன்னா வாங்கலாம் தான். சும்மா யாருக்காச்சும் வேலை கேட்போம் அப்படின்னு. இப்போ நம்ம இங்கே ஒரு லோரங்க அப்படியே ரொம்ப ஹேப்பனிங்காக இருக்கு. அதனால அதுக்குள்ளே புந்துட்டோம். கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு சொல்லி. என்ன திருப்பி நடந்து திருப்பி வரணும்.
இங்கெல்லாம் ஜுவல்லரிஸ் போல. ஒருத்தர் வா. ஒரு ஐஸ்கிரீம் கடை கூட வைக்க மாட்டாங்க. பொம்மை வைக்கிறாரு. பக்கத்திலே வா, எங்கேயும் போவாத. வேணா இப்படி வச்சுக்க. காது வலிக்குதே. இது வந்து 600. पूरे साइड में चाहिए था वो पूरा कोट पे भी जाके सामने वाला लग रहा है ना आपके साइड का ये आपका पैंट है साथ में एक साइड 600 ये பாப்பல திருப்பி எப்படி. ஸோ இங்கே உண்மையில் அதனால் நம்ம திரும்பி முன்னுக்குள்ளேயே நடக்கும். அதாவது வந்த பதிலே திருப்பி வேகமாக போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்தால் கூட நல்லாயிருக்கும். அந்தமாரி ஒரு கடை கூட இல்லை. இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே மளிகை ஜாமான் எடுத்துக்கிட்டாங்க. பாஜு மிளகா பட்டை மிளகா நல்ல மளிகை ஜாமான். ஐயோ அழுத்தே போச்சேன். டே மளிகை ஜாமான் விற்கிற கடையில் ஐஸ்கிரீம் விற்க மாட்டாங்க. அந்த டைகர் பிஸ்கட் இருந்தால் கூட சாப்பிட்ருக்கு. அப்பயே வாங்க சொன்னேன். இவ்வளோ நெரிச்சல்ல இப்போ எப்படி நம்ம தாண்ட போகிறோம்? இங்கே நிற்கவும் மாட்டாங்க. அவங்க ரோட்டில் ஓ இப்படிதான் தாங்கம்மா. ஸ்டாப் பண்ணி வாட்டர்ல வேற வந்துக்கிட்டே இருக்கு. சாப்பிடணும். ஓகே போடா கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இதுதான் எங்களோட மெனு. நாங்கள் வந்து வாட்டர் மெனு சொல்லியிருக்கோம். பெருசு தான் கொடுப்பாங்க போய். சரி உட்காரல, கொஞ்ச நேரம் டயர்டாக இருக்கு. நம்ம ஜாக்கெட் கலர். இந்த ரோடு பக்கத்துல இந்த கடை இருக்கு. நம்ம கேட்ட வாட்டர் மெலன் வந்தாச்சு. குடி. ஏன் மூஞ்சி அப்படி போகுது? போட்டிருக்கான் குடிக்கல. குடிச்சு முடி சீக்கிரம். அப்படிலாம் ஊத்த முடியாது. ஏன் ஊத்த முடியாது? ஆள் காசுங்க அவன் சேஞ்ச் பண்ண போயிருக்கான். ஒரு 100 rupees கூட. நில்லு. ஐயோ நில்லு, நிறைய பேர் பாக்குறாங்க.
இப்படிதான் செய்யக்கூடாது. அதுக்குன்னு என் வயிற்றுல ஊற்ற முடியும். தெரியல. ஐயோ முடியல, சீக்கிரம் காசை கொடுத்து போறேன். நம்ம இப்போ வந்து என் தம்பி மகளுக்கு வந்து இந்த சட்டை வாங்க போகிறோம். இது வந்து 550 ருபீஸ் சொன்னாங்க, அப்புறமேல குறைச்சி 450 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ வாங்கிட்டோம். பேண்ட்ஸ் வந்து இப்படி இருக்கும். கட்சியாக நம்ம நினைச்ச ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. இப்போ இதை சாப்பிடணும். அங்கே நம்மளுக்கு இப்போ லோ சுகர் ஆகிட்டு இருக்கு, அதனால சுகர் ஏற்றிக்கிட்டு அங்கே சாப்பிட போகிறேன். நம்ம ஊர் ஐஸ்கிரீம் நம்ம ஊர் ஐஸ்கிரீம் தான். இது கரெக்டாக இருக்கும். Okay, this one I want 2. So total how much ready is it? இந்த டிஷர்ட் வாங்க போகிறோம் எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு. சைஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். Another one I want bigger. This one size bigger, another size bigger, 2 size One size bigger, this one. மொதல் அதை எடுத்தனே, அதோட ஒரு சைஸ் பெருசுன்னு கேளு. आमा from this 2 size कितना सुंदर लग रहा है ना एलिफेंट। नहीं दीवार पे लगाने के लिए आंटी जो नया घर बन जाए ना ऐसे एलिफेंट दीवार पे नहीं लगा लो। पद्मा तेरी पद्मा show me your वो कह रहा है सुन लो These two same. क्या नाम बताया था? One this is small and these two same. இது 10 தானே? அழகா இருக்குல்ல இந்த தாத்தா. That one is And these two same. இப்போ நம்ம அந்த கடையில் 5 டிஷர்ட் வாங்கினோம். 990 ருபீஸ் சொன்னா. ஸோ நம்ம கொடுத்து வாங்கிச்சு 5 பேர். இன்னும் 2 பேருக்கு நம்ம ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு இன்னைக்கு. அதான் நம்மளோட மிஷன். அது முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம போய் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகலாம். இருக்கிற இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும். இன்னைக்கு நம்ம ஒரு யூடியூப் வீடியோ செஞ்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் அதில் டிங்கரிங்லாம் பண்ணி அப்லோட் பண்ணுற வேலை. मेरे 4 कलर में से 2 कलर कोई सा भी अरेंज कर दो। கைஸ் இங்கே பாருங்க, 2 சட்டை வாங்கியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட இது முடிச்சு. இந்த மாதிரி தான் வாங்க வேண்டிக்கிறோம். நம்ம வந்து நம்ம 2 பேத்துக்கு எல்லாத்துக்கும் ஷாப்பிங் முடிச்சிச்சு. ஸோ அதனால நம்ம 2 பேத்துக்கு வந்துட்டு இந்த சூட் வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும் சுலூரோட. ஸோ இப்போ நம்ம கன்ஃபார்மாக இது வாங்கியாச்சு. எவ்வளவு பிரைஸ்? எவ்வளோ ப்ரைஸ்னா நான் நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு வந்து 80 வெள்ளி ஒரு சூட். அப்படி சுலூர் சட்டை அப்புறம் அந்த கோட் அங்க அவங்க போட்டிருக்காங்க. எவ்வளோ? 3,700. ஸோ 3,700 ருபீஸ். ஒரு சட்டை எவ்வளோமா? ஒரு சட்டை எவ்வளோமா? ஸோ நம்ம இதுதான் வாங்கியிருக்கோம். இந்த ப்ளூ இதோ இந்த பொம்மை போட்டிருக்கு பாருங்க. எப்போ
போயிடலாம். இருங்க பாய். எப்படி தாண்டணும் பார்த்தேன். இதோட தாண்ட தேவை கத்துக்கிட்டோம். அந்த மாதிரி 1 மாசம் இங்க இருக்குதுல நம்ம கத்துக்கிட்டோம் பாரு சொந்தமா தாண்டறதுக்கு. 1 month இந்த ட்ரிப்பு நம்மளும் ப்ரோ ஆயிட்டோம் கட்சியா. இப்பெல்லாம் யாரு கூடயும் போறதில்ல, நம்ம தனியாவே தாண்டி போயிடணும் ஜாலியா. இன்னைக்கு எத்தனை ஷாப்பிங் பேக் இதெல்லாம் எப்படி பேக்ல வச்சு எடுத்துட்டு போறோம்னே தெரியல. அது தெரியாது, சும்மா ஒரு ஆர்வம் தான். கஷ்டம் தாண்டுமான்னு கூட தெரியாது. இது வரைக்கும் நாங்கள் இது மாதிரி வெளியூர்ல போய் ஷாப்பிங் பண்ணதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது இவ்வளோ ஷாப்பிங் ஜாலியா இருக்கு. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். லைஃப்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தான். இதுவும் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. புயல் கத்த மாதிரி ஏதோ அடிக்குது. அதான் இந்த ட்ரிப்பு முடிஞ்சு போய் ரெஸ்ட் எடுக்கணும். போது எனர்ஜி எல்லாம் பூஸ்டப் போட்டு. ஆனா இன்னைக்கு தான் பெஸ்ட் ஷாப்பிங். அதாவது எங்க 2 பேத்துக்கு முக்கியமா நாங்க எந்த வெளியூருக்கு போயும் எங்களுக்காக எதுவுமே வாங்கினதே இல்லை இது வரைக்கும். ஈவன் ஒரு மேக்னெட்டோ செவிஞ்சர் எதுவுமே வாங்கினது இல்லை. இந்த இந்தியாவுக்கு வந்து தான் சரி நிறைய வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். அதுவும் இந்த லாஸ்ட் டைம். அதுவும் இல்லாமல் எங்ககிட்ட ஒரு 30,000 rupees வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கு. என்ன பண்ணோன்னு தெரியல. ஸோ அதனால தான் திருப்பி மலேசியா காசுக்கு மாற்றினாலும் அது குறைவாக தான் கிடைக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இங்கே முடிச்சலான்னு. ஆனால் முடிஞ்சிச்சு. லெதர் பேக் எல்லாம் பாருங்க. இந்த வாட்டி இந்தியாவில் வந்து நம்மளுக்கு ஷாப்பிங் மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஹோட்டலுக்கு ஃப்ளைட்டுக்கு எல்லாத்துக்குமே நிறைய ஃப்ளைட் எடுத்தோம். அதனால ஹோட்டல் ஃப்ளைட்டு ரொம்ப செலவு. ஆனால் நம்மளுக்கு குறைவா செலவானது ஒரே விஷயம், நம்ம சாப்பாடு தான். ஏன்னா சாப்பிட்டது சாப்பிடவே இல்லைங்க பெரிய அளவுக்கு எதுவுமே. ஒரு நாள்ல ஒரு வேளை சாப்பாடு நல்லா சாப்பிட்றதே அதிசயம். ஆமா, தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல வேற இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு நம்ம லிஸ்ட்ல. அங்கெல்லாம் என்ன செய்ய போறோம் தெரியல சாப்பாடுக்கு. இதுல வேற இந்த வாட்டி இந்தியாவுக்கு வரும்போது எதுவுமே வேணாம், மில்லோ வேணாம், மேகி வேணாம், எதுவுமே வேணாம். நம்ம கண்ட்ரில இருந்து எதுவுமே எடுத்துட்டு போறோம்னா அவங்க கண்ட்ரில போய் எல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு ட்ரை. சவுத் இந்தியாவுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் அவ்வளோ வித்தியாசம். ஆமா, சாப்பாட்டும் சரி எல்லாமே. இங்க ஒரு பூட்டு பார்த்தோம். அதான் சொன்னேன், ராஜா பூட்டு மாரி, சந்திரமுகி பூட்டு மாரி இருந்துச்சு. அது வாங்கலாம்னு நினைச்சோம். இந்த துணியே எத்தனை கிலோ வரும்னு தெரியல. இப்போ எங்க சத்தம் போடாத. இப்போ எங்க கிட்ட இருக்குது எக்ஸ்ட்ரா 10 கிலோ. 10 கிலோவா? இல்ல 15 30 கிலோ வரும். என் பேக் நம்ம எங்க பேக்கே வந்து ஒரு பேக் வந்து 15 பாயிண்ட் சம்திங் கிலோ. ஸோ அதுல ஒரு 5 கிலோ, அப்புறம் இன்னொரு 5 கிலோ, 20 ஒரு 15 கிலோ இருக்கும். ஒரு 15 கிலோ நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. இந்த துணிலாம் வச்சா அந்த 15 கிலோ வந்துருமான பைபல். எல்லாம் கரெக்டா போய் மலேசியா சேர்ந்துட்டோம்னா சூப்பர். அதான் பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த வாட்டி இந்த ட்ரிப்ல. அதோட பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணோம் அந்த ஸ்னோ பார்க்கறது. அதெல்லாம் கிரேட் அச்சீவ்மெண்ட். அப்புறம் தாஜ்மஹால் பார்த்தது. ஆனா இந்த வீடியோ வரதுக்குள்ள நாங்க அடுத்த ஊர்லயே இருப்போம். ஆமா, இந்த வீடியோ நீங்க வந்து நாங்க நெக்ஸ்ட் கண்ட்ரில இருக்கும்போது பாப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு வேகமா போட பாக்குறோம். 2 நாளைக்கு ஒரு வாட்டி. பாரு, 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி சொல்லி ஒத்துக்கிறேன். சும்மா ஒரு ட்ரை தானே. என்ன பண்றது, நம்மளே வீடியோ எடுத்து நம்மளே எடிட் பண்ணி நம்மளே போடணும். இந்தியாவில் வந்து ஒரு 3 வீடியோ நைட் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். நைட் வீடியோ நீங்க பாருங்க. தர்பூஷணி தம்பிக்காய். ஐயோ, இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்னே தெரியலையப்பா. இன்னைக்கே ஒரு 5 கிலோமீட்டர் நடந்துருப்போம் போல. முதுவெல்லாம் வலிக்குது. ஏமா எவ்வளவு தூரம்?
இன்னும் 24 வருஷம் இருக்கு. எதுக்கு எதுக்குன்னா சாப்பாடு வர்றதுக்கு. நம்ம வந்துட்டோம். நாங்க வந்துட்டோம். எங்க வந்துட்டோம்? கண்ணுக்கு எதுவுமே தெரியவே இல்லையே. இதுக்கு போனோம், ஆம்பர் ஃபோர்ட்டுக்கு போனோம், அப்புறம் மார்க்கெட்டுக்கு போனோம், ஹவா மஹால், சிட்டி பேலஸ், அப்புறம் இது நம்மளோட ஹாஸ்டல் ஜந்தர் மந்தர். இதுக்கு போனோம், ஜந்தர் மந்தருக்கு போனோம். இது வந்து ஆன் தி வேல பார்த்தோம் ஜெய்கர் ஃபவுண்ட். இது போகும்போது இது போல இதுதான் அது அந்த லேக். ஸோ இங்கே இன்னும் மொத்தம் இன்னும் 2 ஃபோட்டோ இருக்கு. இந்த ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ, இது அந்த லேக்ல இருக்கு அது. இது இன்னும் போகல. இது மேபி நாளைக்கு போகும். ஸோ ஆக மொத்தம் நிறைய ஃபுல்லாகவே சுற்றிட்டோம். ஒரு 2-3 ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கு கால் செம்ம வலி வலிக்கும். பார்க்கறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் கால் பொண்ணை வலி வலிக்கும். ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் அது. ஸோ மேபி ட்ரை பண்ணலாம். நாளைக்கு கூட நம்மளுக்கு டைம் இருக்கு. ஏன்னா நம்ம 4ஆம் தேதிக்கு தான் ஜெய்ப்பூர்லேருந்து டெல்லிக்கு போகிறோம். ஸோ பார்த்துக்கலாம். இதுதான் நம்ம ஹோட்டல். விக்ரமா மேலே போய் காட்டிட்டு வரியா? இன்னும் காட்டலையா? சரி, நாங்கள் 3வது மாடிக்கு போய் உங்களுக்கு இதோட ரூஃப் இந்த காட்டை தாண்டி வரும். ஓகே, இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா அழகாக செஞ்சு வச்சுருக்காங்களே. அப்புறம் இது செகண்ட் ஃப்ளோர், இது 3rd ஃப்ளோர். நம்ம செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து இறங்கி இங்கே வந்து ஹாஸ்டலும் இருக்கும் பாருங்க. அவ்வளோ அழகாக சொல்லி கேமல் இங்கே இன்னும் இருக்கு. அப்புறம் இங்கே பாருங்க, ஒரு ஆண்டி. சீக்கிரம் வா. இங்க ஒரு ஆண்டி. இதோ இந்த ரூஃப் டாப் இப்படி தான் இருக்கும். எவ்வளோ அழகா இருக்கு. அப்படியே வந்தோன்னா இங்கேருந்து வியூ பார்க்கலாம். இந்த சைட் இப்படி இருக்கோ. ஓ, நம்ம இப்போ இந்த ரோட்டு வழியாக தான் நடந்து போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி இப்போ ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம். அந்த சைட்டு அப்படி செம்ம அழகா இருக்கு கைஸ். ஸோ இப்போ நம்ம திருப்பி இறங்கிடுவோம். இங்கே வந்து ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் டெய்லி. இங்கே வந்து நம்ம தங்குற காசு வந்து டெய்லி ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்த்து. ஆனால் நம்ம ஒரே நாள் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். மற்ற நாள்லாம் வரவே இல்லை. ஏன்னா செம்ம டயர்டாக இருக்கும், காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணுமா, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ரூமுக்கு போகலாம். நம்ம வந்து 2வது மாடியில் இருக்கோம் சொன்னா தானே. ஸோ இது பாருங்கள், ரூமெல்லாம் எப்படி இருக்கும். டொமேட்ரியும் இருக்குது, ரூம்ஸும் இருக்குது. நம்ம வந்து ரூம்ஸே எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம வீடியோவில் செய்யணும், அப்போ கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, ஆட்டோக்கெலாம் பயங்கரமாக இருக்கு. இதுதான் நம்மளோட ஃப்ளோர். நோகிறேன் நட்டி பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குங்க. தோற இங்கே பாருங்க, நிறைய ஜெய்ப்பூர் தாத்தா. ராஜஸ்தான் தாத்தா. இந்த மாதிரி பேக்கெல்லாம் பிரித்து வச்சுருக்கோம். சத்தியமாக ரொம்ப கேவலமாக இருக்கும். இதான் எனக்கு ரூம். இங்கே நிறைய ரூம் இருக்குது. ட்ரிப்பிள் ரூம்பு, டிலாக்ஸ் ரூம்பு, சுப்பீரியர் டிலாக்ஸ் ரூம்பு. நம்ம இந்த ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா ரூம்லேயும் தங்கிட்டோம். ஏன்னா நம்ம booking.com புக் பண்ணும்போது டெய்லி ஒரு ரூம் கிடைக்குது. இன்றைக்கி வந்து ட்ரிப்பிள் ரூம், ஃபர்ஸ்ட் டே ட்ரிப்பிள் ரூமில் இருந்தோமா, அப்போ செகண்ட் டே வந்து டிலாக்ஸ் ரூமில் இருந்தோமா, இன்றைக்கி வந்து சுப்பீரியர் டிலாக்ஸ் ரூமில் இருக்கும். நாளைக்கு தான் இதே ரூம் கிடச்சிருக்கு. ஸோ ரூமை மாற்ற தேவையில்ல. இல்லைனா டெய்லி அதுக்காகவே ஏஞ்சி ரூம் மாற்றணும். இப்போ நம்ம ஷாப்பிங்லாம் முடித்து ரூமுக்கே வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பாய். ஐயோ கைஸ், இதான் வீட்டுக்கு வந்தோடனே கை காலை சுட்டுமா இருக்குல்ல, இதான் இன்றைக்கி நம்ம வாங்கணும் சட்டை. நம்ம பாருங்கள் இப்படி இருக்கும். சுழுவர் சட்டை. இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் மலேசியாவில் வந்து போய் கேட்டிருக்கேன் ஒரு கடையில்.
இது கிட்டத்தட்ட ஒரு 600 எவ்வளோ சொன்னான். ஆனால் இப்போ நம்ம வந்து 100 கூட வரல, அவளுக்கு வாங்கியிருக்கோம். அழகா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்காம்மா? இதோ இப்படி இருக்கும் பாருங்க.